நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவாஜி படம் வெளியான சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் சிவாஜி படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வெளியான ஒரு பத்திரிகை செய்தி தான் இது. சிவாஜி ரொம்ப பிரமாதம், ரஜினிக்கு ஜே பாராட்டு அப்படிங்கிற டைட்டிலில் அந்த செய்தி வெளியாயிருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் நடித்துள்ள சிவாஜி படத்தை நேற்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பார்த்தார். தலைவர் ரஜினியின் நடிப்பு நன்றாக இருப்பதாக பாராட்டினார். தலைவர் ரஜினி நடித்து வெளிவந்துள்ள சிவாஜி படம் நேற்று பிரத்யேகமாக அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவுக்கு காண்பிக்கப்பட்டது. சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் படத்தை பார்த்த ஜெயலலிதா படம் நன்றாக இருப்பதாக பாராட்டினார். ஏவிஎம் பேனருக்கு ஏற்ற படம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் ரஜினி சார் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காரு, வித்தியாசமாக இருக்கு அவர் நடிப்பு, மிக சிறந்த திரைப்படமாக சிவாஜி படம் வெளிவந்துள்ளது என்று பட தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணனிடம் தெரிவித்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் பாராட்டையும் விமர்சனத்தையும் கேட்டு சரவணன் மற்றும் தலைவர் ரஜினி மகிழ்ச்சி அடைந்தனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய படம் பிற்பகல் 1:30க்கு முடிந்தது. இடைவேளை நேரத்தில் இந்த படத்தின் நாயகனான சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் ஜெயலலிதா பேசி கொண்டிருந்தார். படம் பார்க்க வந்த ஜெயலலிதாவுக்கு அவர்கள் இருவரும் நன்றி தெரிவித்தனர். முன்னதாக ஏவிஎம் சரவணன் மற்றும் அவரது மகன் MS குஹன் மற்றும் இணை தயாரிப்பாளரான டைரக்டர் SP முத்துராமன் மற்றும் ஏவிஎம் நிறுவன ஊழியர்கள் ஜெயலலிதாவை வரவேற்றனர் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க. அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் சிவாஜி படத்தை பார்த்துட்டு சிவாஜி படத்தை வெகுவாக பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட வெள்ளி விழாவிலையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வானலாவை புகழ்ந்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, தலைவர் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே தலைவரை பிடிக்கும். தலைவரும் எல்லாருக்கும் பொதுவாக தான் நடந்துட்டுருக்காங்க.